நான் இப்ப அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போகும்போது, நான் இப்ப என்னன்னா கொஞ்சம் சில என்ன சேஞ்சஸ் வந்து இந்த டாக்குமெண்ட்ல கொஞ்சம் சில ரீஆர்டரிங் செஞ்சிருக்கிறேன். அத பத்தி தெரிஞ்சவங்களோட அது போவோம். நீங்க பார்த்தீங்கன்னா, முதலாவது இந்த ஸ்டெப் 1 0 1 அனாலிசிஸ்ன்னு போடுறோம். இப்ப ஸ்டெப் 2, ஸ்டெப் 3ன்னு போடுவேன் நான். ஸோ அப்படி போடைக்குள்ள எனக்கு என்ன இஷ்யூ வந்தா பாருங்க அந்த பிரான்ச் இருக்கு தானே, நான் ஒரு பிரான்ச் வைஸா தான் போய் கொண்டிருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப ஏதாச்சும் ஃப்ரெஷ் பிரான்ச் 600 பிரான்ச் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்ப இப்படி தான் நம்ப எல்லாம் தேவையில்ல க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே. இப்ப இப்படி செய்யணும்னாக்க அந்த ட்ராக்கிங் பண்றது கொஞ்சம் இ க இ ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த டாக்குமெண்ட்ல இப்ப ஸ்டெப் 1 இதுக்கு பிரான்ச் 1 இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா, கடைசியா நாங்கள் இதான் செஞ்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டெப் 5ல நின்று கொண்டு இப்ப நான் வந்து பாருங்க இப்ப லேயர் ஸ்பேன்லாம் கடைசியா நாங்க செஞ்சு முடிச்சாங்க. ஸோ இப்ப அது மட்டும் இப்ப எங்கள்ட்ட இப்ப இதுல இருக்குது. ஸோ இப்ப இப்படி போகக்குள்ள எங்களுக்கு அந்த பிரான்ச்சையும், இந்த டாக்குமெண்ட்டையும் வந்து ஈஸியா எங்களால ட்ராக் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இந்த இந்த ஒரு இத இத செஞ்சேன் நான். அப்புறம் அதோட சில மாடிஃபிகேஷன்ஸ்ல இந்த டாக்குமெண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்டெப் 1 டாட் எம்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த டாக்குமெண்ட்ல வந்து எல்லாமே சட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் 1 போட்டு அந்த ஸ்டெப் 1 போட்டு தான் இத வந்து ஸ்டெப் அண்டர்ஸ்கோர் 1 அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இப்ப இந்த சேஞ்சஸ நீங்க பார்க்கலாம். நீங்க எல்லா இதுலயும் பாக்கலையுமே அந்த இதுவும் இருக்கும். ஸ்டெப் 2 பார்த்தாலும் ஸ்டெப் 2 அப்படி அந்த ஃபேஸ் 1, ஸ்டெப் 2 அந்த அதுக்குரிய அந்த டைட்டிலும் நான் போட்டிருக்கேன். இது ஆல்ரெடி சிலருக்கு வந்து சிலருக்கு சில வராதுக்கு நான் போட்டேன். ஸோ அதான் நான் வச்சுல ல சேஞ்சஸா இருக்குது. ஸோ இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நாங்க ஸ்டெப்ஸ் இப்ப அடுத்து நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இந்த ஸ்டெப் 6 தான் பார்க்க போறோம். இதில பார்த்தீங்கன்னா, இப்ப இது வந்து நாங்க இப்ப வாட் வுட் யூ லைக் டு டேக்கிள் நெக்ஸ்ட்? வி குட் ஆட் ஷேப்ஸ், இமேஜஸ் ஆர் பில்ட் த அவுட்டர் ப்ராப்பர்ட்டீஸ், டைப் ஆஃப் பிளேஸ் ஹோல்டர் லாஜிக்ன்னு சொல்றோம். ஸோ இதான் எங்களோட பிளேஸ் ஹோல்டர் லாஜிக்குரிய இதுக்கு இதா பார்க்குறேன். ஸோ இதில நீங்க பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இப்ப நான் இதில வந்துட்டு இப்ப பிரான்ச் 6ம் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப நான் இதிலேயே எங்களோட ஒர்க்ஸ் இருப்போம். ஸோ அப்படி செய்யக்குள்ள எங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்டையும் அந்த இதையும் நாங்கள் ஈஸியாவே மேட்ச் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். அதெல்லாம் வந்து நான் இந்த 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 ஒழுங்கான நம்பரிங்க போட்டேன் அதில. ஸோ இப்ப இந்த கன்வென்ஷன்ஸே இனி நாங்க ஃபாலோ பண்ணுவோம். சரி இதான் அந்த கரெக்ஷன்ஸ். நான் வந்து இதில அடுத்த வீடியோல நான் இந்த டாக்குமெண்ட்ட செய்ய பார்ப்போம். தேங்க் யூ.